ஐயா உண்டு. அன்பு கொடி மக்களுக்கு ஐயா உண்டு என்ற வணக்கத்தை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு கொடி மக்களே, நம்மளுடைய ஐயா நாராயண வைகுண்ட பரம்பொருள் நமக்காக யுகமெல்லாம் அவதாரம் எடுத்து அரக்கர்களை அழித்துவிட்டு மக்கள் மனதில் கழி எண்ணம் நிறைந்திருப்பதனால் அதை அகற்றுவதற்கு உச்சிக்கால் மந்திரத்தை நமக்கு ஐயா தந்தருளுகிறார். உச்சிக்கால் படிப்பு என்பது சாதாரண படிப்பல்ல. அந்த நாராயண வைகுண்டமே சிவமாக உருவமில்லாத சிவகுலத்தில் அமர்ந்திருக்கின்ற ஐயா நாராயண வைகுண்ட பரம்பொருளை நாம் வர்ணிக்கின்றோம். அதனால்தான் அந்த உச்சிப்படிப்பு. அதனால் உச்சிப்படிப்பு ஐயாளி மக்கள் மறக்காமல் மனப்பாடமாக பாடுவதற்கு தயாராகி இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் வண்டி ஓட்டலாம், ஆஃபீஸில் உட்காரலாம், என்ன வேலைனாலும் செய்யலாம். அல்லது கூரையில் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் கூட அந்த உச்சிக்கால் படிப்பை பிரபஞ்சத்திலிருந்து 12 மணிக்கு மேலே நீங்கள் அதை மனசுக்குள்ளே படித்து கொண்டே இருக்கலாம். அதை படிக்க படிக்க களி எண்ணம் மாறி தரிமை எண்ணம் உருவாகி தெய்வ நிலைக்கு சென்று தியான வழிபாடு தன்னாலே தோன்றி 678 வாசிக்க அறிவு ஞானம் வந்து உலகத்தில் பெரிய அறிவுள்ள பிள்ளையாய் வாழ்வீர்கள் என்று இந்த கருத்தினை சான்றோர் மக்களுக்கு அருளுகிறேன். ஐயா அருளால், ஐயா துணை, ஐயா உண்டு. பணிவிடை என்று சொல்லி 12 மணிக்கு அவரவர்கள் பொருளில் இருக்கின்ற நபர்கள், பணிக்கு சென்றவர்கள், பணி செய்து கொண்டிருப்பவர்கள் யாரோ ஒருவர் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அந்த பிரபஞ்சத்தில் அந்த உச்சிக்கால் படிப்பினை உள்ளுக்குள்ளே சொல்லிக் கொண்டு இருப்பது சான்றோருக்கு பெரிய விடுதலை. ஆனால் நாம் துறையிலிருந்து படிப்பதில்லை, பள்ளிக்கூடத்தில் வாரம் சென்று படிப்பதில்லை, எல்லாத்திற்கும் காரணம் வைத்துக்கொண்டு காய் நகர்த்தி கொண்டு இருப்பீர்கள். அது அல்ல. கலியுகத்தில் ஐயா நாகம் வடிவு கொண்டு 4 விதமாய் வடிவுகொண்டு வருவதும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா.
நாதன் குருநாதன் சிவ சிவா சிவமண்டலம் மண்டலம் Shiva
கங்கை கண்ணானவர் காரணம் நிறைந்தவர் நிறைந்தவர் ஏகமல்லாம் நிறைந்தவர் இந்த உச்சப்படிப்பு என்பது நான் அதிகாலையிலே உகப்படிப்பு பெற்று சொன்னேன். சுவாமி நம்மளிடத்தில் எப்படி வருகின்றார், நாம் அவரை தொழுகின்ற பொழுது நமக்கு என்னென்ன அற்புதங்கள் தருகின்றார் என்பது உகப்படிப்பு. உச்சப்படிப்பு என்பது ஒரு கூடையில் பூ வச்சு கொண்டு அதை பார்த்துக்க வந்தால் நல்லா இருக்காது, அப்படி கொஞ்சம் வெறுப்பாயிடும். அதை தொடுத்து சரமாக கட்டி இதுபோல் அலங்கரித்தால் எப்படி அலங்காரமாக இருக்கிறதோ அதை அந்த அலங்காரம் போல நாராயணரை சிவனாக மனதில் எண்ணிக்கொண்டு சிவபொருளாக இருக்கின்ற பரம்பொருளை நாம் அவரை வர்ணிக்கின்றோம். அறிகுருவாக, ஆதிகுருவாக, மூலகுருவாக, இந்த திருவுக்கு அரசாக, நாதனாக,
பரம பொருளாக திருவுக்கரசு என்றால் சிவபெருமான், திருவுக்கரசு சிவபெருமான், செங்கன் திருப்பொருள். உங்களை எல்லாரையும் சாதி 18 56 தேச மக்களையும் செடி கொடிகளையும் ஜீவச்சந்துகளையும் பச்சு பறவைகளையும் எண்ணாயிரப்பட்ட ஜீவச்சந்துகளை பார்ப்பது போல் உங்களை நான் ஒரு கண்ணாக பார்க்கின்றேன், எனக்கு மேற்கொள்ளவில்லை என்று சொல்கின்றார். அப்படி உச்சி படிப்பினை ஐயாவை நாம் வர்ணம் பூசுகின்றோம், அவரை அழகு பார்க்கின்றோம். அப்படி திருப்பி திருப்பி அவரை நாம் வர்ணிக்கின்ற பொழுது அவன் நாமத்தை திருப்பி திருப்பி அவனிடத்திலே சொல்கின்ற போது அவன் நிச்சயமாய் நம் பிரபஞ்சத்திலே ஒளியாய் வருவார் என்பது சத்தியம். அதான் பாடாத பூவாய் உன் திருப்பதிக்குள் புகுவதும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா. இந்த வசனத்தெல்லாம் மறந்துடக்கூடாது. நம்மளுடைய கஷ்டத்துக்காக துன்பத்துக்காக சில காரியங்களுக்காக ஐயாவை காண பிடிக்கிறது பெரிய பாவம். ஐயாவுடைய வரலாறை அறிந்து கொண்டு இவர்தான் என் தகப்பன், இவர்தான் என் தாய், வேறு யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்று பூரணமாக பிரபஞ்சத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவன் திருநாமத்தை அணிந்தவன் பாதம் பணிகின்ற போது அவனுடைய அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டுகின்றீர்களோ அது நிச்சயமாய் தாமதமாகலாம், ஆனால் ஐயா கூட்டு தருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஐயா இப்படி மக்கள் எல்லாம் அழைத்து அவர் வைகுண்டருக்கு வீடு அமைக்க எல்லாம் ஐயா முன்னின்று நடத்தி தருவார். ஐயா ஒன்று ऐसा तो मुझे समझ में नहीं आता, लेकिन मैं समझ सकता हूँ आपकी बॉडी लैंग्वेज से, चेहरे के भाव से, हाथ के भाव से, फेस वैल्यू से मुझे पता लगता है कि आप अपना प्रार्थना कर रहे हैं, क्या कर रहे हैं। मैं बहुत खुश हूँ, हम साथ में आए हैं, हस्बैंड वाइफ। और अय्या के बारे में मुझे ज़्यादा पता नहीं था, मैंने बहुत कुछ पढ़ा, कल्कि अवतार के बारे में भी पढ़ा। मेरे पास 4000 पुस्तक है, बुक, पूरी लाइब्रेरी धर्म का है, सब वेद है, सब पुराण है, विष्णु पुराण, गरुड़ पुराण, सब है, सब अवतार का मैंने अभ्यास किया। लेकिन कल्कि अवतार का मुझे कुछ पता नहीं था, मालूम नहीं था, सिर्फ कहीं पढ़ा था कि कल्कि अवतार आने वाला है, फिर वो आ चुका है, वो गुरु जी ने मुझे बताया और मैं बहुत खुश हूँ। और मैं चाहता हूँ कि ये जो आपका संदेश है भक्ति का, भाव का, वो मैं गुजरात में प्रसारित करूँगा। भैया के सामने मैं यहाँ पर वचन देता हूँ आपको। आपकी जो किताब छपी हुई है हिंदी इंग्लिश में, उसको मैं गुजराती में छपाऊँगा और गुजरात में जितने आप जैसे लोग हैं धर्म में मानते हैं उनको मैं बांटूँगा प्रसाद, और जो नहीं मानते उसको मैं मनाऊँगा। तो वो विचार से हम आगे बढ़ते हैं, हम आपके साथ ही हैं। यहाँ भाषावाद नहीं है, प्रांतवाद नहीं है, कोई डिफरेंस नहीं है, इंसान है, आप भी, हम भी इंसान हैं, मानव है, मानवता है, मानवता ही धर्म है। तो यहाँ कोई भाषा का प्रॉब्लम नहीं है। गुजरात है या कर्नाटक है या तमिल है, तमिलनाडु है या पंजाब है, कोई फ़र्क नहीं पड़ता, हम सब भारतीय है। और भारतीय में जो आप लोग धर्म का काम कर रहे हैं वो बहुत बड़ा काम कर रहे हैं, आपको मैं अप्रिशिएट करता हूँ, अभिनंदन करता हूँ। आप खूब खूब प्रार्थना कीजिए, सबका भला हो, भारत देश का भला हो। आभार, थैंक यू वेरी मच। மக்களெல்லாம் ஒரு குடைக்கு ஆட தந்திடுவாய், சுகசார அடி
காட்சி தந்திடுவாய். தன்னதன்னே தானே தன்னே தானே தன்னானோ சுவாமி தானே தன்னானோ தானே தானே தன்னே தானே சுவாமி கோப்பில் பொழுதுக்கோ வைகுண்ட சாமி நிறுவனாலே கண்டிரண்டு பாரு சாமி. சாமி கோப்பில் பொழுதுக்கோ வைகுண்ட சாமி நிறுவனாலே கண்டிரண்டு பாரு சாமி. கனிநேர மக்கள் எல்லாம் அழுதுகின்றோ கண்ணீரை தொடச்சிடுவே வாரும் சுவாமி. தன்னதன்னே தானே தன்னே தானே தன்னானே சுவாமி தானே தன்னானே தானே தானே தன்னே தானே அந்த அயோத்தி மாநகரில் நாரே அங்க நாரே தன்னானே அங்க ராமனோ எழுந்து வந்தான் நாரே தன்னானே. அறநூறு ஆண்டு கழித்து எழுந்து வந்தானே அந்த ராமனோட அவதாரம் காட்சி தந்தானே. கைகொண்ட சாமியும் எழுந்து வரணும் இந்த காந்து வெளி ஒரு நில பள்ளிக்கூடம் வரணும். தன்னதன்னே தானே தன்னே தானே தன்னானே சுவாமி தானே தன்னானோ தானே தானே தன்னே தானே சுவாமி தானே தன்னானோ. 18 சாதிகளும் பாதம் பணியணும் எங்க பாதம் பணியணும் இந்த வைகுண்டர பாதம் அணிந்து சரணமிரணும். 56 தேசங்களை அடக்கி ஆளணும் எங்க நாராயண வைகுண்டமா எழுந்து வரணும். தன்னதன்னே தானே தன்னே தானே தன்னானே சுவாமி தானே தன்னானோ தானே தானே தன்னே தானே தன்னானோ சுவாமி தானே தன்னானோ. மகாராஷ்டிரா அதிகாரிகள் ஐயாவை தானா அங்கு ஐயாவை தானா அங்கு பாதம் அணிய வர வேணும் வைகுண்ட சாமி. தானே தானே தன்னே தானே தன்னானோ சுவாமி தானே தன்னானோ தானே தானே தன்னே தானே தன்னானோ சுவாமி தானே தன்னானோ. நாங்க அரசாங்கத்துக்கு வரி கொடுத்து பட்டங்கள் வாங்கி நாங்கள் எதிரிகள் இல்லாமற பள்ளிக்கூடம் தொடங்கி தானே தானே தன்னே தானே தன்னானோ சுவாமி தானே தன்னானோ தானே தானே தன்னே தானே தன்னானோ சுவாமி தானே தன்னானோ. இந்த நாட்டு மந்திரிகள் வரவு வேணும் சுவாமி உங்க நாமத்தையும் அவர்களும் ஏற்றுக்கொள்ளணும். காவலாளி மக்கள் எல்லாம் வரணும் சுவாமி உன்ன பாதம் அணிந்து நாமத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். தன்னானே தானே தன்னே தானே தன்னானோ சுவாமி தானே தன்னானோ தானே தன்னானோ தானே தானே தன்னே தானே தன்னானோ சுவாமி தானே தன்னானோ. சிவ 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 ஹரஹரா 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 சிவ 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 ஹரஹரா. ஓம் நமோ நாராயணம். ஓம் நமோ நாராயணம். நாராயண வைகுண்ட சங்கீர்த்தனம் நாராயண வைகுண்ட சங்கீர்த்தனம் நாராயணம் 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 நாராயணம்.